So hello guys, this is G3. Happy to see you here. So இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, recently I have posted a reel about going for an interview in Tidal Park, Coimbatore. So that was a random vlog. நான் இப்படி போனேன்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு vlog எடுத்து அப்லோட் பண்ணேன். But I got so much of replies and comments on that post about something like நீங்க எப்படி வந்துட்டு இங்க போனீங்க, எப்படி அப்ளை பண்ணீங்க, வாக்கிங் போயிட்டு இருக்கா, ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐ காட் ரிப்ளைஸ். ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் ஐ மேட் திஸ் வீடியோ. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பி கிளியர், ஐ எம் நாட் அ ஒர்க்கிங் உமன் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆஃபீஸ். I am just a student and a fresher searching for a job. I am just searching for and making a vlog for you. That's it. Let's see a detailed video about it. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன், எப்படி ரீச் அவுட் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷன். இப்போ நீங்க ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா ஸோ அவங்க நமக்கு சஜஷன் பண்ணுவாங்க, இவங்க நமக்கு ஜாப் அனுப்பிச்சு விடுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணியோ நம்பி இருக்காதீங்க. மேபி அவங்க பண்ணா பண்ணிட்டு இட்ஸ் அப் ஆன் தெம். ஆனா அவங்கள மட்டுமே நம்பி இருக்காதீங்கன்னு சொல்றேன். ஸோ நீங்க நிறைய சர்ச் பண்ணுங்க, ப்ரௌஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு எஃபர்ட்ஸ் நீங்க போட்டுட்டே இருக்கணும் இல்லையா? அதை தவிர நீங்க ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேஜ்டா இருக்கணும். லைக் நௌக்ரி, லிங்க்டின், இண்டீடு. அது போக சோசியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரெஃபர் பண்றாங்க, அப்டேட் எல்லாம் பண்றாங்க. சோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் சாட்ஜிபிடி வந்து நான் டுமாரோ என்ன ஹைடிங் இருக்கு, அப்கமிங் ஹைடேஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். சோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹைடிங் போயிட்டு இருக்குனாச்சும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? சோ நான் இது வந்து ரேண்டமா ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டேன். எனக்கு அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு நேம் சிப் கம்பெனியோடது. ஸோ அது செக்யூரான இதுதான். ஸோ நான் என்னோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் சம்திங் லைக் ஜிமெயில், நம்பரு, நேம் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். அது போக அவங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் ஆல்சோ கேவ். இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி டைமிங் அட்டென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2-3 டைமிங் கொடுத்தாங்க, டேட் கொடுத்தாங்க, May 29 அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு அந்த சேம் டேட்ல 11 o'clock அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 10 to 15 minutesல வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, இன்டர்வியூ வந்துட்டு May 29 11 o'clock கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சோ நம்ம மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணா பார்த்ததுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன். டேட்டும் ரெஜிஸ்டர், அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி இமெயில் எல்லாம் வந்துச்சு. சரி வி காட் அ கன்ஃபர்மேஷன், ஓ இங்க May 29 டைடல் பார்க்ல இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டோமா, அவ்வளவுதான். அப்ளை அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்வியூ டே. இன்னைக்குதான் அந்த இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஏர்லியா வேக்கப் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு டிராவல் ஹவர்ஸ் அதிகம், ஒரு 1.5 hours, அப்ராக்சிமேட்டா 2 hours ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு நான் நேரத்துல இருந்துச்சு என் ஃப்ரெண்ட வாக்கிங்ல பிக்கப் பண்ணிட்டு, சோ நாங்க பஸ்ல தான் போனோம் இல்லையா. சோ இங்க இருந்து பஸ்ல டிராவல் அண்ட் அவங்க ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். சோ ஆட்டோல போறப்பே நாங்க கொஞ்சம் பயந்துட்டு தான் போனோம். ஏன்னா டிராபிக் இஷ்யூஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒரு 10:45 அப்படிங்கிறப்போ அவங்க இருக்க சொன்னாங்க, 15 minutes முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நாங்க போறப்போ 10:50 ஆயிடுச்சு, 5 minutes லேட். ஐயோ என்னதான் லேட் ஆயிடுச்சு, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே போனோம். அங்க போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க போய் சரின்னு சொல்லிட்டு நின்னுட்டோம். ஒரு கியூ நின்றுட்டு இருந்துச்சு ஆக்சுவலா. சரின்னு சொல்லிட்டு நாங்க நின்னக்கு அப்புறம் ஒரு 15 to 20 members வராங்க, அதுக்கு மேலேயே இருக்கும். என்னடா இது, பார்த்தா எல்லாத்துக்கும் 11 o'clock அப்படி ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க போல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதுல ஆதார் கார்டு நம்ம இமெயில் எல்லாம் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 11:50 to 12 o'clock அந்த ஒரு டைம் ரேஞ்செல்லாம் வந்துட்டு உள்ளேயே நாங்க போனோம். போயிட்டு ஒரு இதுல அசம்பிளா உட்கார வச்சுட்டு அங்க ஒரு மறுபடியும் ஃபார்ம் கொடுத்து நேம் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நேமா கால் அவுட் பண்ணிட்டு அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சிஸ்டம்ல போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் த அசஸ்மெண்ட் ரவுண்ட். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டும் அட்டென்ட் பண்ணோம். ஸோ சக்சஸ்ஃபுல்லி வி காட் ரிஜெக்டட். ஸோ இதுல எனக்கு இன்னும் ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வரைக்கும் நான் நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலா கிராமர்ல வந்துட்டு நான் எப்பயுமே பாஸ் பண்ணிடுவேன் எக்ஸாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த அசஸ்மெண்ட் வந்துட்டு நான் ஃபெயில் ஆனேன். சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி அவங்க ரொம்ப அக்யூரேட்டா பாக்குறாங்க போல, ஒரு ஃபுல் மார்க்ல எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. மேபி அந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் வந்துட்டு நான் ஃபெயில் ஆகுது. இதுல மேக்ஸ் லாஜிக் எல்லாம் அவங்க எதுவும் கேட்கல.
ஜஸ்ட் ஆசைப்படுறது கிராமர் ஒன்று, கிராமர் ஒன்று எப்படி ஃபெயில் ஆனா எனக்கே டவுட். ஸோ சேம் ஷி ஆல்சோ ஃபெயில்டு. ஸோ அது நாங்க எப்படி ஓவர் கம் பண்ணன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன்லயே ஃபெயில் ஆயிட்டோம். ரொம்ப ஒரு மாறி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில வந்து மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் சீப் இப்போ ரிஜெக்டட் ஆயிடுச்சு. ஆனா we got rejected since they said நீங்க வந்து 60 days 30 to 60 days கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணலாம், யூ கேன் கம் அகைன் ஃபார் த ஆஃபீஸ், மறுபடியும் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். சரி என்ன பண்றது அப்படின்னு தெரியல, என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது எப்படி சாத்தியம், எப்படி ரிஜெக்ட் ஆனோன்னே தெரியலையே. மோஸ்ட் எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒரு கன்ஃபியூஷன்ல உட்காந்துருந்தோம். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வேற ஏதாச்சும் வாக்கிங்ஸ் இருக்கான்னு பாக்கலாம். ஒமேகால வந்துட்டு வாக்கிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அதுக்கு போய் அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம். போயிட்டு அங்க டேக் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஜிடி ரவுண்ட் வச்சாங்க. ஓகேவா, அதுல வந்துட்டு we should talk on our own, any டாபிக் ஏதாச்சும் பத்தி பேசிக்கோங்கன்னு சொல்லி டைம் எல்லாம் கொடுத்தாங்க. சோ நாங்களும் பேசணும். அதோட ரிசல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஆக்சுவலா அங்க ஆக்சஸ் இருந்தாலும் நாங்க வெளியே வர முடியும், உள்ளே போக முடியும். ஸோ செக்யூரிட்டி வந்தாங்க, ஆக்சஸ் கொடுத்து நாங்க வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் வி காட் வெரி டயர்டு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே போதும், அடுத்த வாக்கிங்ஸ் வந்துட்டு இன்னொரு நாள் சர்ச் பண்ணி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். தட்ஸ் டிவி இந்த மாதிரிதான் முடிஞ்சிச்சு. சோ இதுல வந்துட்டு நிறைய பேர் வாக்கிங்ஸ் எல்லாம் போகுதான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்கோர்ஸ் போயிட்டு தான் இருக்கு. டைடல்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வாக்கிங் போய்கிட்டு தான் இருக்கு. ஜூன் 1 to 5 கூட இப்போ ஒர்க்கிங் டேஸ்ல கூட நிறைய வாக்கிங் போயிட்டு இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமா என்னன்னா உங்களோட கிராமர் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்டா செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே கேட்கறது இல்லை. அவங்க ஏதோ டாபிக் பண்ணி பேச சொல்றாங்க. ஸோ ஒரு டாபிக் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெட்டர் 2 டாபிக், ஏதாச்சும் ஒரு 2 டாபிக் வந்துட்டு நல்லா மெமரைஸ் பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு புரிஞ்ச விதத்துல வந்துட்டு யூ கேன் டேக் அ கம்யூனிகேஷன் பண்ணி பேசிக்கலாம். பட் இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப மேஜரா பாக்குறாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு யூ கேன் அப்சல்யூட்லி அட்டென்ட் பண்ணலாம் இன்டர்வியூஸ்லாம். ஸோ ஆக்சுவலி பேசிக்கலி பார்த்தா நான் ரிஜெக்டட் தான். நான் 100% அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே என்கிட்ட கேட்கலாம், என்னன்னா ரிஜெக்ட் ஆயிட்டு இவ்வளவு ஹாப்பியா சொல்றீங்க, ஃபீல் ஆகலையா அப்படின்ட்டு. லைட்டா ஒரு மாதிரி இருக்கும் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சிட்டு நம்மள டம்ப் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கூடாது இல்லையா. நிறைய பேர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போறோம் கேட்பாங்கல்ல வெளியில, இந்த மாதிரி நீங்க செலக்டடா ரிஜெக்டான கேட்கறது இல்ல ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. நோ ப்ரோ, அந்த ரிஜெக்ஷன் வந்து நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்க இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கும் இல்லையா. சோ அந்த மிஸ்டேக் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்துட்டு கம்மியா இருக்கு, அதனாலதான் நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, ஸோ கம் டு ஹோம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பாருங்க, இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அந்த வேற கம்பெனில ட்ரை பண்ண, நெக்ஸ்ட் அதே கம்பெனில கூட ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க, இது கம்பெனி நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே நீங்க ட்ரை பண்ணலாம். சோ வந்துட்டு இது வந்து இன்சல்ட்டே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியாம வீட்டுல சும்மா தண்டமா இருக்காங்க. சோ அவங்கள கம்பேர் பண்றப்போ நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து ஒரு கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணணும். சோ இதுல இன்சல்ட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சோ ஹோப்போட இருங்க, கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வேலை வாங்குறோம். ஸோ ஐ எம் ஆல்சோ சர்ச்சிங் ஃபார் த ஜாப்ஸ் ஒன்லி. நான் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஜாப் அப்டேட்ஸ்ல ஏதாச்சும் வந்துச்சு, நல்லா இன்டர்வியூ பண்ணேன்னா கண்டிப்பா vlog போடுறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த G3க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.